வெல்கம் டு உதய ஆன்டிக். இந்த வீக் டே ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம 7 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனே வீடியோ அப்டேட் ஆகும். வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். ஃபுல்லாவே சில்வர் ஐட்டம்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. பாருங்க, ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம சில்வர் ஐட்டம்ஸ். 3 ஒரு செட்டு. இது ஏதாவது என்ன பார்த்தீங்கன்னா டீ பாட் செட்டுன்னு சொல்லுவாங்க. டீ செட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். உள்ளேயுமே நீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ டிசைன் பாருங்கள். இது 3மே செட்டு. இது பாருங்கள், கீழே வந்துட்டு 3த்துக்குமே ஸ்டாண்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்கு மாதிரியே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், உள்ளேயுமே நீட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்டாக எதாவது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம டிக்யாசன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் சுகர் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் டீ பாட் செட் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுவுமே ஒரு 4 கெட்டில் செட் மாதிரி. இதுலேயுமே சில்வர் கோட்டட் தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே அவ்வளோ நல்ல பீஸுங்க. ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல சில்வர் கோட்டட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே விண்டேஜ் சில்வர் கோட்டட் தாங்க. இப்போ பண்ணது எதுவுமே கிடையாது. புது ஐட்டம் கிடையாது. எல்லாமே ஓல்டு பீஸ் தான். இந்த காலத்துக்குள்ளது விண்டேஜ் பட்டர் நைஃப் தாங்க. இது நைஃபு எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேக் கட் பண்ணுறதுக்கு. அந்த காலத்தில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய அரண்மனை ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நைஃப் வச்சு தான் கேக்லாம் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடிய டிசைன் பாருங்கள் எவ்வளோ இதாக கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியலனாலும் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுறேன் கிளியராக. எல்லாமே வந்துட்டு அந்த காலத்துக்குள்ளது. இதில் ஒரு சீல்லாம் இருக்குது. அசோக சக்கரா சீல் இருக்கும் எல்லாத்துலேயுமே. 4மே ஒரே இதாங்க. அசோக சக்கரா சீல் போட்டிருக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே ஸ்பூன் கிடச்சிருக்குது சில்வர் பிளேட்டர்லேயே. இது எல்லாமே எப்படி சில்வர் பிளேட்டர் நான் சொல்கிறேன்னா பின்னாடி சீலும் இருக்கும் EPNSன்னு. அந்த மாதிரி சீல் இருந்துச்சுனாலே அது வந்துட்டு சில்வர் பிளேட்டர்னு தான் நமக்கு அர்த்தம். எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்பூன்லேயுமே சீல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்மாக நம்பி வாங்கலாம். இது என்ன மெட்டீரியல்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாமே சில்வர் பிளேட்டர் தான். அதுவும் இந்த மாதிரி நீட்டாக அந்த காலத்துக்குள்ளதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. இங்கே பாருங்கள், 4 ஸ்பூனுமே அவ்வளோ டிசைன் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்கானர்லாம் அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டு. நம்ம ஃபோன் வந்துட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு இதுக்கு நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி மடக்கி கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நிற்க வச்சு காட்டுறேன். இப்படி வச்சுக்கலாம். சில்வர் பவுல், சில்வர் பிளேட்டட் பவுல் எவ்வளோ நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ஸ்பூனோட தான் வச்சு கொடுத்துருக்குறேன். இது வந்துட்டு நீங்கள் ஸ்பூனோட வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்பூன் செட்டோட வச்சாச்சு. பாருங்கள், இதுலேயுமே சீல் இருக்கும். இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும். செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இட்டாலி. இதுலேயே நமக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியலனாலும் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது பாருங்கள். இட்டாலியில் மேட் பண்ண சில்வர் தான். ஜக்கு மாதிரி இருக்கக்கூடிய கெட்டில் தான். இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹாட்டானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விண்டேஜ் நிக்கில் பிராஸ் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. நிக்கில் பிராஸ் சில்வர் மெட்டல் தான் இது ரெண்டுமே. இது வந்துட்டு ஜக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹீட்னாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, நம்ம உள்ள நல்லா ஹாட் வாட்டர் அந்த மாதிரி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அப்படி தான். நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டீ பாட் தான் இதுவுமே. இது ரெண்டுமே செட்டு. நம்ம பூஜை தட்டுன்னு வச்சுக்கலாம். வெத்தலை தட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இது வந்துட்டு ஒயிட் பிராஸுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஒயிட் பிராஸில் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த காலத்து அரண்மனையில் தான் இந்த மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. இது வந்துட்டு அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணனால தான் இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே டேமேஜ் இருக்குது. நான் எப்போதுமே டேமேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுவேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கிளியராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும். இதுவுமே வீடியோவில் கிளியராக சொல்லிடுவேன் டேமேஜ் இருக்கு தான் இருக்குன்ட்டு. அது மாதிரி தான் இதுவும் லைட்டாக தான் இருக்குது. அதுவுமே டேமேஜ் கிடையாதுங்க. மற்றபடி நல்ல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வீட்டிலலாம் வச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர். இந்த மாதிரி நம்ம ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் நம்ம பார்த்துருப்போம். இது வந்துட்டு சில்வருங்க. நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒயிட் பிராஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒயிட் பிரான்ஸ், அதாவது உள்ள பிரான்ஸ் மெட்டலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் பிளேட்டட் பண்ணுவாங்க. சில்வர் கோட்டிங் கொடுக்கறனால தான் இந்த மாதிரி இருக்குது. மில்க் கேன் வந்துட்டு நம்ம பிராஸில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி சில்வர் கோட்டடில் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பார்த்துக்கோங்க, இதில் வந்துட்டு லைட்டாக இங்கே பாருங்கள், உள்ளே வந்துட்டு பிராஸ் தான் இருக்கும். மேலே சில்வர் கோட்டட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சில்வர் கோட்டட் கொடுக்கும்போது கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்திங்கன்னா அதே மாதிரி தான் சில்வர் கோட்டட் கூஜா தான் இது. ஒயிட் மெட்டல் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு வெங்கலமாக கூட இருக்கலாம். ஏன்னா இது நல்லா வெயிட்டாக இருக்குது. உள்ளே வந்துட்டு வெங்கலம் கொடுத்துட்டு வெளியே சில்வர் கோட்டட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. அதனால் உள்ளே பிராஸ் இருக்காது. மோஸ்ட்லி வந்துட்டு பிரான்ஸ் தான் இருக்கும். உள்ளே வந்து பாருங்கள், உள்ளேயும் க்ளீனாக அவ்வளோ கிளியராக கொடுத்துருக்குறாங்க. கோட்டட் எல்லாமே சில்வர் கோட்டட். இதை வந்துட்டு நம்ம மேலேயும் லாக் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலேயும் நம்ம குட்டியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிக்கலாம். இது வந்து கூஜான்னு தான் சொல்லுவாங்க. ரயில் கூஜான்னு சொல்லுவாங்க.
அதுதான் இது பார்த்துக்கோங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது மேலே ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வந்துட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ளதுனால நமக்கு கிளாஸ் மட்டும் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரயில்வே டீபாட்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்துக்குள்ளதுங்க இதெல்லாம். பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கக்கூடியது. பாருங்கள் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் அவ்வளோ நல்லா கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும் லைட்டாக. அதான் நிக்கில் பிளேட்டட்னு சொல்லுவாங்க. அதுதான் கொஞ்சம் ஸ்லைட் கோல்டன் கலரில் இருக்கும் எல்லாமே. இது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி 10 வச்சுருக்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுனால இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்துட்டு சோப் பீஸாக வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணால் கூட இன்னும் நல்லா நீங்கள் ஒரு டைம் கொடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் அதோட செட்டு கிளாஸு எவ்வளோ அழகாக இருக்குது. 4 ஒரு செட்டு, அதுக்கப்புறம் இது 3 ஒரு செட்டு, அப்புறம் இது 4 ஒரு எந்த 4 கெட்டிலும் ஒரு செட்டு, அப்புறம் இந்த 2 ஜக்கு கெட்டில் செட்டு, அதுக்கப்புறம் இந்த 4 நைஃபும் வந்துட்டு ஒரு செட்டு தான். அது பாவை விளக்கு, அதாவது ஒயிட் பிரான்ஸில் பண்ண பாவை விளக்கு தான் இதோட மெட்டீரியல். 3 பீஸ் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல பீஸுங்க, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் சைஸ் வெயிட் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக சென்ட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் உடனே உங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்கள். பாய்.